சில நேரங்களிலே சிலர் வந்து ஃபோன் பண்ணும்போது சிலருக்கு 1,00,000 ரூபாய் கடனாக இருக்கும், சிலருக்கு 1 கோடி ரூபாய் கடனாக இருக்கும். நான் வந்து இந்த 1,00,000 ரூபாய் கடனாக இருக்கிறவங்க ரொம்ப அழுது, பாஸ்டர் 1,00,000 ரூபாய் கடன் ஆயிடுச்சு பாஸ்டர், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறோம், குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த 1 கோடி கடன் இருக்கிறவர், பாஸ்டர் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பிஸ்னஸ் அதை ஆரம்பிச்சு கர்த்தர் கொண்டு போயிட்டாருன்னா எனக்கு அந்த கடன் எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி 1,00,000. நம்முடைய கண்ணுக்கு 1 கோடி இருக்கிறவங்க பெரிய கடனாளியும் 1,00,000 இருக்கிறவங்க சாதாரணமான கடனாளியான்னு தெரியும். ஆனா அப்படி கிடையாது. அந்த 1,00,000 கடனா இருக்கிறவங்க அவங்க சாதாரணமான வேலை, அவங்கள வச்சு அவங்க ஒப்பிடுறாங்க. தன்னை பார்த்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் பார்வையில 1 ரூபாயும் ஒண்ணுதான், 1 கோடியும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பெருசு சின்னது அப்படின்னு பார்க்க தெரியாது. அவருடைய பார்வையில எல்லாமே சிறுசானது தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெரிதாய் தெரியலாம், ஆனால் நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அது கர்த்தருக்கு பெரிய விஷயமே இல்லை. நீங்க அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த சவாலை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை மட்டும் நோக்கிப்பார், நீ என்னை மட்டும் நோக்கிப்பார்.